மாவட்ட ஆட்சியர் உட்பட யாராக இருந்தாலும் கேட்க வேண்டும் என்று தருமபுரி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் தர்மசெல்வன் பேசியதாக ஆடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. புதிதாக பொறுப்பேற்ற தருமபுரி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் தர்மசெல்வன் தலைமையில் தருமபுரியில் உள்ள தனியார் உணவகத்தில் திமுக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் என்று யாராக இருந்தாலும் தான் சொல்வதை தான் கேட்க வேண்டும் என்று திமுக செயலாளர் பேசியதாக காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. இதுல யாரும் தலையிட முடியாது. நீங்க நினைக்கிற ஆளுங்கெல்லாம் சொல்லி அந்த ஆளுங்களை மாற்ற முடியாது. நான் லெட்டர் வச்சாதான் மாற்ற முடியும். அதை நீங்க உணர்ந்துக்கணும். சரிங்களா? கலெக்டர் நான் சொல்றதான் கேட்கணும், எஸ்பி நான் சொல்றதான் கேட்கணும், கீழே இங்கிற அத்தனை நிர்வாகம் நான் சொல்றதான் கேட்கணும். கேட்கலன்னா அவங்க இருக்க மாட்டாங்க. இதை நான் செய்வேன். அப்படி இப்படி கேம் ஆடுறதுக்கு இடமே கிடையாது. எவனும் கேம் ஆட முடியாது. கேம் ஆடினா முடிச்சு அவன் கதை. நீ சொல்றதுக்கு அங்க அதிகாரிகளா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கேட்கலாம். அவங்க லெட்டர் பேர்ல எனக்கு லெட்டர் கொடுத்து சொல்லிக்கிறாரு. சரியா? கலெக்டர் உட்பட நான் சொல்றேன். அதுக்கு மேல நான் கீழே நான் பேச விரும்பல. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தருமபுரியில் மட்டுமல்ல, இது போன்ற மிரட்டல்கள் தமிழ்நாடு முழுவதும் திமுகவினரால் நடத்தப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக ஆட்சியில் குறுநில மன்னர்களை போன்று செயல்படக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அரசு அதிகாரிகளை மிரட்டி தங்கள் ஏவலுக்கு அடிப்பணிய வைப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்றும் குறிப்பிட்டுள்ளார். திமுகவினரின் மிரட்டலால் அரசு அதிகாரிகள் மன அழுத்தத்தாலும் வேதனையாலும் சோர்வுற்று இருப்பதை உணர முடிவதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதேபோன்று மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் அதிகாரியை மாவட்ட செயலாளர் மிரட்டுவதுதான் திராவிட மாடலா என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். 10ஆம் வகுப்பு கூட படிக்காத ஒருவர் மாவட்ட ஆட்சியரையும் காவல்துறை கண்காணிப்பாளரையும் மிரட்டக்கூடிய வகையில் பேசுவது அரசு எந்திரத்தின் மீது அவமரியாதையான தாக்குதல் என்றும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார்.